ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 6ஆம் நாள் 22/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை. இன்று அஷ்டமி நவமி திதிகள் சேர்ந்ததாக அமைந்திருக்கிறது. இன்று சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். இந்த ஆடி மாதத்து சுவாதி நட்சத்திரம் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவராகிய இறைவனை பித்தன் என்று போற்றியவர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் என்கின்ற தேவாரத்தை பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூஜை நாள் சித்திரை சதயமப்பர் சிறந்த வைகாசி மூலம் என்று அந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒரு சிறப்பு. அதில் ஆடி சோதி ஆடி சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூஜை நாள். இது பல்வேறு ஆலயங்களிலே கலாசாலைகளிலே பள்ளிக்கூடங்களிலே சமய நிறுவனங்களிலே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை வழிபாடுகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்திலும் இந்த தொடர்ச்சியாக 45 ஆண்டுகளாக இந்த நாயன்மாருடைய குருபூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதும் அறநெறி பாடசாலை மாணவ செல்வங்கள் வந்து கலந்து கொள்வதும் அங்கே தேவாரங்களை திருமுறைகளை பாராயணம் செய்வதும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய சிறப்புகளை அந்த மாணவர்கள் பேச்சுக்களினாலே அவர்களை பேச வைப்பதும் அவ்வாறு சிறப்பான குருபூஜை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூஜை சாஸ்தாவிடத்திலும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை ஒவ்வொருவரும் வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி வணங்கினார், எப்படி வணங்க வேண்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை எவ்வாறு வணங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருப்பார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக என்று இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள இந்த 5 புலன்களிலும் இருக்கின்றதாகிய அறிவை கண்ணிலே கொண்டு வருவதாம். கண்கள், காதுகள், மூக்கு, வாய், மனம், இந்த 5 அறிவையும் ஒருநிலைக்கு கொண்டு வந்து கண்களிலே கொண்டு வந்து நிறுத்தினாராம். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக. இவ்வாறு இறை வழிபாட்டிலே தன்னை மறந்து 5 புலன்களையும் ஒருவழிப்படுத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை வழிபட்டார் என்று சேக்கிழார் பெருமையாக சொல்லியிருப்பார். இறைவனை பித்தா என்று போற்றி பாடியவர், இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர், தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய
குரு பூஜை நாளில் நாமும் பிரார்த்தனைகள் செய்து உடைய திருமுறைகளை பாராயணம் செய்து 7ஆம் திருமுறையை தந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வாறு இந்த குரு பூஜை நாட்களிலே பாடசாலைகள், ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த குரு பூஜைகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.